செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதேபோல திருவள்ளூர், அதேபோல ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதேபோல தென்காசி, திருவண்ணாமலை மலையடி பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி சென்னை பட்டினம்பாக்கம் பகுதி. இங்கு வானிலை மாற்றமானது, அதாவது இங்கு தற்பொழுது சிறிது தூறல் இருந்து வருகிறது. அதே போல வானமானது மேகமூட்டத்துடனும் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த தகவலின்படி வளிமண்டலத்தின் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றின் சுழற்சி மற்றும் தென் பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல அமைப்பு காரணமாக இந்த மழை பதிவாகும் சூழல் உருவாகியுள்ளதாகவும், அதன்படி காரணமாக சில இடங்களில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழையும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் காலை நேர போக்குவரத்து உச்ச நேரத்தில் மழை பெய்தால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல், தாழ்வான பகுதிகளில் தற்காலிக நீர்த்தேக்கம் மற்றும் சாலைகள் வழுக்கும் நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டும் என்றும், அதேபோல மழையின் போது மரத்தின் கீழ் நிற்பது, திறந்த வெளியில் செல்போன் பயன்படுத்துவது உள்ளிட்ட செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடி மின்னலுடன் ஏற்படும் நேரங்களில் பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் தங்குவது அவசியம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிவிப்பின் தொடர்ந்து கணித்து வருகிறார்கள். குறிப்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை இன்று காலை 10 மணி வரை மழைக்கு எச்சரிக்கை இருப்பதாகவும், தேவையற்ற வெளிப்பயணங்கள் தவிர்க்கவும், மழை மற்றும் இடி மின்னலுடன் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி சென்னை பட்டினம்பாக்கம் பகுதி, அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதே போல சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் சென்னைவாசி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அதாவது குளிர்ந்த சூழல் காரணமாக சென்னைவாசி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து வருகிறார்கள். ஓவியா.